தேவி நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. இங்க பாருங்களேன், என்னோட பேஸ்புக் ஃப்ரெண்ட் எந்த நேரமும் லப்புங்க ஐயன் தான். இங்க பாருங்க. இதுதான் எப்படி பாக்குறாரு. அப்ப நம்ம மட்டும் நம்ம மட்டும் சும்மா வான எப்படி இப்படி நேர போறதா? எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து செல்ஃபி எடுத்து விளையாடி கொண்டு இருக்குது. அழகா வந்து சாப்பிட்டு அத ரெண்டு இடம் வந்து பார்க்கலாம். ஒன்று மியூசியம், அடுத்தது மீன். இப்ப மீன் பார்த்துட்டோம். மியூசியத்துல வந்து என்னென்ன வச்சிருக்கிறாங்க, எப்படியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத ஒரு போய் பார்த்துருவோம்டா. இதுல கீழே இருந்த பாட்டியை காணலங்கட. சரி, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். நேரம் பொண்ணானது, இருக்க இருக்க நேரம் வந்து போய்கொண்டே இருக்குது. நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. இப்ப நாங்க இந்த 4வது ஃப்ளோரை கண்டுபிடிச்சு போறதுதான் எனக்கு இன்றைக்கு ஒரு பெரிய சவாலா இருக்க போது. யார பிடிக்கிறது யார கேட்கிறான்னு தெரியல. எங்கட அந்த அவர் இருந்தாருன்னா அவர் இந்த நாட்டு மொழி கதைப்பார். எக்மன் இருந்தாருன்னு சொன்னா இந்த நாட்டு மொழி கதைப்பார். இப்ப அவர் வந்து அடுத்த அலுவலர்களை பார்த்து ஒழுங்குபடுத்தி விடுறதுக்கு இலகுவா இருக்கு. மாலை வந்து பால் வெளியே நிக்கிறேன்னு சொல்லிச்சு. ஆனா அவரும் இன்னும் ஒரு ஆளு நின்றது. எங்க போயிட்டு நம்ம தெரியல. சரி, ஒருக்கா நாங்க போய் பார்ப்போம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் அங்கங்க இருந்து சாப்பிட்டு கொண்டு ஃபுல் ஆத்தல் ஒன்று எடுத்து கொண்டு இருக்கிறாங்களே. எல்லாரும் வந்து அங்கங்க இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். இங்கதான் அந்த மீன் பார்க்குற இடம் வந்து இருந்தது. இதுல இப்ப 4வது மாடிக்கு போங்க அப்படின்னு சொல்லிதான் என்ன அனுப்பி இருக்கு. இளநிய வெட்டி வச்சிருக்கிறாங்க. ஜூஸ் 6, மாம்பழம் அப்படின்னு சொல்லி கலர் கலரா நிறைய இருக்கு. வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம்னா அகப்பட்டணம் கடந்து வந்துட்டோம். கடலோரம் வெள்ள கோபுரம் அத பார்த்ததுமே ஆனந்தத்தில் அழுகதான் வரும். சூப்பர் பிளேஸ். இப்ப நம்ம 4வது இடத்தை தான் தேடி தெரிகிறேன். சரி, அதுக்கு இடையில இதுவும் நல்லா இருக்கு தானே, பார்த்துட்டு போயிடும். இங்க பாருங்களேன், கலர் கலர் ஐட்டத்துக்கு சாப்பாடுகள் ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு ரகம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி இங்க யூஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. கூல் காஃபி தான் நீங்க வந்து ஒரு ஃபேமஸா இருக்கிறது. எங்க இடத்துல சூடா குடிக்கிறது. இங்க வந்து எதை எடுத்தாலும் கூலா குடிக்கிறதுக்கு தான் இங்க மக்கள் வந்து விருப்பப்படினம். அப்படியே வாங்க. வாத்துகளை கொண்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இது வாத்து ரச்சிக்கு இங்க வந்து டிமாண்ட். வாத்தை வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாத்தை அப்படி சுட்டு அடுக்கி வச்சிருக்கணும். அதே மாதிரி கோழி மெழுகு மாதிரி தான் பூசி வச்சுக்கிறாங்களா கோழியை. அதே மாதிரி இங்க இதுவும் ஒரு சாப்பாட்டு ஐட்டம் தான். ஓ சூப்பர். என்னென்ன விதம், என்னென்ன உணவு வகைகள் தேவையோ அதை வந்து சாப்பிடலாம். என்ன பொறுத்த மட்டும் தாய்லாந்து வர்றாங்கன்னு சொன்னா உண்மையாவே சுத்தி பார்த்து சாமான்கள் பண்றதை விட சாப்பாடு. இப்ப விரும்பின ஒவ்வொரு ரக உணவுகள் இருக்கு. ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு இனத்தவர்களோட உணவு வகைகள் இருக்குது.
அந்த உணவுகளை உண்மையிலேயே ஒவ்வொரு டைம் வேண்டி ஒவ்வொரு நாள் சுவப்பா கேட்க இது செய்யக்குள்ள நல்லா இருக்கும், ஃபீலிங் வந்து பெட்டரா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லாம் ஒவ்வொரு ரகம். என்ன விதம் வேணும், என்ன சுகம் வேணும், சொல்லித்தர நான் உண்டு அப்படின்ற மாதிரி இங்க நிறைய நிறைய சாப்பாடு ஃபுட் ஐட்டங்கள். வாத்து இறைச்சிக்கு இந்த நூடில்ஸ் தான் சட்டப்படி இருக்கும். பார்த்தா அப்படியே பறிச்சு வச்சிருக்கிறாங்களா? வண்டி வறுவல் இப்படி இருக்கும் ஒவ்வொரு உணவு. எது எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டோம்டா அதை வந்து போட்டு தருவாங்க. வண்டி வண்டி வாட்டல். எஸ், வண்டி இறைச்சி. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு இடம். இதுக்குள்ள வந்து பார்த்து கொண்டே போகலாம், பார்க்க 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 பார்த்து கொண்டே போகலாம். சாப்பாட்டு ஐட்டம்டா ஒண்டா ரெண்டா எதை பார்க்குறேன்னு தெரியாம இருக்கீங்க. இதெல்லாம் ஷோ பண்றதுக்காக இப்படியே வந்து வச்சிருக்கணும். 4வது ஃப்ளோரை வந்து தேடி தெரியுறோம் கனவா ஐட்டத்தை. பாருங்க வரங்க ஓடுறேன், நான் கேமராவை ஓடுறேன் பாருங்க. கனவா, கனவாவில் பாபிக்யூ வேண்டி சாப்பிட்டா நல்லா இருக்கும் மாதிரி தான் இருக்குது. ஆனா நமக்கு தானே கனவா ஒத்துக்கொள்ளாது. கனவா சாப்பிடணும் என்று நினைக்கிறார்கள். சாப்பாட்டுக்கு தாய்லாந்து தான். வானுக்குள்ள எவ்வளவு வித்தியன்னு பாருங்களேன். இங்க வானுக்குள்ள என்ன என்ன எல்லாம் வைக்க கூடாதோ எல்லாத்தையும் வச்சு. ஓ அப்படியே அந்த 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 ஓடைக்குள்ளாலே இது வந்து முறுக்குகள், பிஸ்கெட் ஐட்டங்கள், கேக் ஐட்டங்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு மனம் உண்டு, மணக்கும் ஒரு அது ஒரு வாசம். அது வந்து இந்த தாய்லாந்துக்காரருக்கே உரித்தானது மாதிரி இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு ரகம். பாத்தீங்களா, எல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நான் 4வது மாடியை கண்டுபிடிக்கல. இந்த நம்பர் 4க்கு போங்க, நம்பர் 4க்கு போங்கன்னு சொல்லி இதுல ஒரு டிக்கெட் ஒன்று தந்திருக்கிறாங்க. நம்பர் 4 தேடி போக வழிகிட்ட இடத்துல தான் இந்த உணவு வகைகள் எல்லாம் காட்ட வேண்டியதா போயிட்டு. நல்லா இருக்கு அது வந்து பார்க்கல. சாப்பிடாட்டியும் போட்டோ எடுத்து வச்சிருந்தா நல்லா இருக்கும் என்ன பார்க்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு உணவுகளை வந்து சாப்பிடணும். ஒரு நாள் 2 நாள்ல சாப்பிட்டு எல்லாம் பாத்திர முடியாது. கொஞ்சம் ஒரு பெரிய நீண்ட இடைவெளி ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒவ்வொரு நாட்டு உணவு, எல்லா நாட்டு உணவுகளும் ஒரு பெரிய ஒரு ஃப்ளோரா இருக்கு. இது வந்து எவ்வளவு அகல நிலமன்றதெல்லாம் தெரியல, ஆனா பெருசு அப்படின்றது மட்டும் தெரியுது. எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து செல்ஃபி எடுத்து விளையாடி கொண்டு அழகா வந்து சாப்பிட்டு சூப்பரா இருக்கா.
மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. ஆராரோ பாடினாலும் யாராரோ ஆகாதம்மா சொந்தங்கள். இது கீழே சாப்பாட்டு ஐட்டங்கள். இது கொஞ்சம் என்னென்ன ஜுவல்ஸ் ஐட்டங்கள் விற்கிற இடம் மாதிரி இருக்கு எனக்கண்டா. இதைத்தான் மியூசியம் சொன்னாங்களோ. ஏற ஏற ஏறிக்கொண்டே இருக்குது. ஆனா அந்த மியூசியம் இருக்குது மேல 4வது ஃப்ளோர்ல மியூசியம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மியூசியத்தை பாத்துருவோம்னா பார்க்க முடியாம இருக்குது. அழகிகள் உலவும் வடி வடிவான புள்ளியல்ற படம் எல்லாம் போட்டிருக்குது. நானும் ஏறிக்கொண்டே இருக்கிறேன். அதுவும் போய்கொண்டே இருக்குது. ஊருக்கு வாயேண்டா கண்ணப்பா ஊருக்கு வாயேண்டா. நான் வர மாட்டேன் கண்ணம்மா நான் வர மாட்டேன். அந்த ஊரு ரொம்ப போரு இந்த பட்டணத்தை பாரு. இந்த பட்டணத்துல பிழைக்க வந்து ஒட்டுறேன் நான் காரு. தங்க கட்டில்கள் தங்க பெத்தியல் மாதிரி செய்து வச்சுக்கிறாங்களா. ரைட். மியூசியம் 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 மியூசியம். அந்த மியூசியத்தை ஒருக்கா பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டே இருக்கிறோம் பாருங்களேன். கடைசி மட்டும் கண்ணுல காட்ட மாட்டேன்றாங்க. மியூசியம் 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 நம்பர் 4 floor. Next Paragon. Next. No. Next. Any Paragon next. எப்படி போறது? Inside. Inside. Go out. எப்படி இப்படி நேர போறதா? You go to G4. You see Starbucks. Starbucks. You go out. Next. Yeah. Yeah. Next floor. Yeah. Way. Go down to Starbucks outside Paragon. Okay. அந்த 2 இடத்தையும் பார்க்கறதுக்கான டிக்கெட் வந்து ஒரே இடத்துல தான் எடுத்தனாங்க. ஆனா இருந்தாலும் அது வந்து இப்ப ரோட்டு கடந்து அங்கால ஒரு கட்டிடம் இருக்குது. அதுல இருந்து இங்கால போங்க அப்படின்னு சொல்றாங்க. நேர கரெக்டா தான் போறேனா இல்ல பிள்ளையா போய் கொண்டிருக்கிறேன்னு தெரியல. நம்மளை கூட்டி கொண்டு வந்தவரை காணையில. ஆள் வெளியே நிக்கிறேன்றது நான் வந்த டைமுக்கு ஆளை காணையில. இப்ப போய் கொண்டிருக்கிறோம். பாப்போமா இதுல விசாரிச்சு போ. 4 இதெல்லாம் சொன்னது. ஆனா இதால நேரம் மட்டும் போய் சொல்றது அந்த விஷயம் வந்து எனக்கு விளங்கிச்சுது. நேர போண்டு அதுக்கப்புறம் போய் 4வது மாடிக்கு போண்டு அப்படி போய்க்கல பக்கத்தை கேட்டு போறது தானே. அப்படியே ஃபுல்லா இந்த சியாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இதை நினைக்கிறேன். அதோட கட்டிடம் ஒரு 3 கட்டிடம் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 கட்டிடம். இதுல அந்த பச்சையா இருக்கிற ஃப்ளோருக்கு போங்கன்னு சொல்லி இருக்கிறான். முதல்ல நாங்க பார்த்தா அந்த ப்ரௌனா இருக்கிற ஃப்ளோரை தான். பச்சையா இருக்கிறதுக்கு போங்கன்னு சொன்னோட தான் இப்ப அதுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். அப்படியே தொடருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பில்டிங்கை கட்டி வச்சுக்கிறான். இப்படி லைன் ஒரு நேர் லைன் இல்லைங்க. இந்த நேர் லைன்ல இதுல வந்து 3வது பில்டிங்குக்கு வரணும் மாட்டேன். நான் அந்த ஃப்ளோருக்குள்ள இருந்து தேடி கலைச்சு போய் கடைசியா ஓரளவுக்கு கேட்டு விளங்கி இப்போ இந்த ஃப்ளோருக்கு வந்திருக்கிறேன். இப்போ இதுல 4வது மாடிக்கு வந்து போகணும். அதான் விஷயம். இதுல 4வது மாடிக்கு போகணும்.
லிப்ட்ல ஏறி இந்த 4 பெரிய இடமும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குரிய இடம் தான். சூப்பரா இருக்கா? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மலமலண்டு மாடியில் ஏறி அந்த மியூசியத்தை போய் பார்க்குறோம். இடையில ஒரு கொஞ்சம் நேரத்தை மினக்கடத்தி விட்டுட்டேன். அடுத்தது மியூசியம்னு சொல்லிக்க தெரியும் தானே, பழங்கால பொருட்கள் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் மியூசியத்தில். கட்டாயம் இருக்கா, போய் பார்ப்போம் வாங்க. கன் கேம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அலை போட்டி மாதிரி ஒரு போட்டி ஒன்று வச்சிருக்கிறாங்க அவரோட. நடந்து கொண்டு இருக்குது. இப்போ இதுக்குள்ளால தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்த இடத்துக்கு போய் பார்த்துருவோம். இங்கே பிரவல்யம் நினைக்கிறேன். அவனோட நின்று ஒரு செல்ஃபியும் எடுத்துட்டு போயிடுவோமே. இங்கே அவர் தொட்டு எல்லாம் பார்க்குறாரு. நைஸா கையெல்லாம் தொட்டு பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? அப்ப நம்ம மட்டும் சும்மா வான வட்டிவா தாண்டா இருக்கிற கார்த்திகை. இதுக்குள்ளதான் போறோமா? Tiata, nyebar nggak? Your ticket. Itu tiket. This is not the ticket. This is a map. Where is it? Your ticket. Tiket. Yeah. Yeah. என்ன சொன்னீங்க? சிங்கங்கள் ரெண்டும் என்ன வச்சு வத வதச்சிட்டுதுல உள்ள கூட மாட்டாங்க. Thank you. Thank you. Bye bye. எதிர்காலத்தில் இந்த மாதிரி பிரேம்கள் வைக்க மாட்டோம் நினைக்கிறேன். இனி உறவுகளுக்கு இந்த மாதிரி சிலையில தான் வீடுகளில் வந்து வைப்பினோம். அவையில் உறவுக்காரர் இருக்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். என இந்த மாதிரி இதுகளை வந்து உருவாக்கிக்குள்ள ஒரு ஆள் நேரம் நிற்கிற மாதிரியே அந்த உருவ அமைப்புகளை வந்து செய்திருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக காந்தி மியூசியத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால் காந்தி தாத்தாவோட இருந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம்னு சொன்னால் வடிவாக அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். தாத்தா இருந்திருந்தாருன்னா ஒரு காலத்தில் இப்படி தான் எடுத்திருப்போம் செல்ஃபி இல்லாத காலத்தில். அந்த நேரம் ஃபோன் இல்லாத காலப்பகுதின்றபடியாக ஒரு குற்றங்குறையும் இல்லாமல் இருக்கிற தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே எந்த ஒரு குற்றச்செயல்களும் அவையில் பதிவில்லை. காரணம் என்னென்னு சொன்னால் அந்த நேரம் ஃபோன் இல்லாத காலப்பகுதியில் அவர்கள் வந்து தோன்றினதால் இந்த மாதிரி. இப்போ வந்து பாருங்க, இங்கே எல்லா தலைவரோடையும் நான் 2 ஃபோட்டோஸ் எடுக்க போகிறேன். இங்கே மியூசியத்தில் பிரதானமாக வச்சிருக்கிறது முக்கிய உலக தலைவர்கள். டயானான்னு சொல்லி சொல்றேன் நினைக்கிறேன். நவாவை முக்கியமான உலக தலைவர்கள் எல்லாரோடையும் நின்று போட்டோ எடுக்கலாம். இதயம் இதயம் எரிகின்றதே, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றதே.
உள்ளங்கையில் உருகும் நீர்போல் என்னுயிரும் வழிவதென்ன இருவரும் ஒரு முறை காண்போமா இல்லை நீ மட்டும் என் உடல் காண்பாயா தலை என்ற ஜோதியில் இந்த மியூசியத்தில் இருக்கிற முக்கியமான உலக தலைவர்கள் எல்லாருக்குமே இங்கே வந்து மெழுகு சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது சீனாட ஒபாமா குடும்பத்தோடையும் ஒரு போட்டோ ஒன்று எடுக்கணும்னு நினைச்சு நான் எடுத்துட்டு போயிடுவோம். எல்லாம் கருப்பினத்தவர்கள் டே, நாங்கள் எல்லாம் ஒன்றானாக்கல. இவர் கோவிப்பார், என்ன அவரோட மட்டும் செல்ஃபி எடுக்கிறீங்க, எங்களோட எடுக்க மாட்டீங்களான்ட்டு. அவரோட ஒன்று எடுத்துருவோம். எல்லா உலக தலைவர்களோடையும் ராணியில கதிரை மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பொருட்கள், மியூசியத்தில் உலக தலைவர்கள் அப்படி என்று தான் நினைக்கிறேன். இவர் ஒரு பெரிய விஞ்ஞானி என்று நினைக்கிறேன். அந்த ஆளோட என்னோட ஒரு படம் ஒன்று எடுத்துருவோமே, கோவிப்பது. இங்கே பாருங்களேன், என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு எந்த நேரமும் லெப்புங்க ஐயன்தான். எப்போ பார்த்தாலும் லெப்டோடைய அந்த வாழ்க்கை அப்படியே போய் முடிஞ்சு கொண்டு இருக்குது. இங்கே ஆலயம் வந்து மிக முக்கியமானவர்களை மட்டும்தான் நீங்கள் வைக்கிறாங்க. கட்டாயம் நம்மட சிலையும் இந்த இடத்துக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் இருக்கோ அதுக்கு முழு ஏற்பாட்டையும் செய்யுங்க. இங்கே எந்த நேரமும் மடிக்கணியும் ஆளுந்தான் பிடிச்ச மனுஷனப்பா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவரை நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போனவர். இவரை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்குறாங்க நம்ம டாக்களை. எல்லா தலைவரையும் எல்லாரையும் கண்டு எல்லா அந்த இவர பேரெல்லாம் எனக்கு தெரியல, நான் பாலை பார்க்க நல்ல மனுஷன் அப்படின்ற மட்டும் தெரியுது. இங்கே பாருங்க, இதயம் எல்லாருமே நல்ல மனிதர்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிச்சிருந்தா தான் கட்டாயம் அவங்கள வந்து சிலையாக இங்கே வைப்பாங்க. அதால் ஒரு தடவையுமே யோசிக்காம இந்த ஆளோட தன்மை, இந்த கடும் ஒரு சிந்தனையாளனாக இருப்பது போல எனக்கு எனக்கிட்ட பார்க்கீங்க. கை வைக்கவே பயமாக இருக்குது. உண்மையாகவே உயிரோடு இருக்கிற ஆக்கள் மாதிரி இருக்குது பார்க்க. பார்த்தா கிரவுண்ட் அங்கே குட்டி ஒரு பிள்ளைண்டு ஃபுட்பால் அடிக்குது. ஒன்றுமே இல்லை, ஃபுட்பால் அடிச்சு விளையாடுறாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா 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 இருக்கு.
இஷ்டப்படிக்க அடிச்சு தள்ளலாமா போட்டோவை? இங்க பாருங்க. நம்மட விராட் கோலி இந்தியன் பிளேயர். எடுவே பாத்தீங்களா சிங்கத்தை? Dangerous. Super, super. Super lah, வணக்கம் மாப்பிள்ள. பாகுபலி, மகேந்திர பாகுபலி. இதால பத்தி தெரிஞ்சிருக்கும் புருசலிக்கு. புருசலியில கூட்டாளியா? கொஞ்சம் கோவக்கார பயல், அவ்வளவுதான். உலகத்தில் வந்து பிரசித்தி பெற்றவர்களுடைய சிலைகளை வந்து பார்த்துருப்பீங்க. எதிர்காலத்தில் இந்த மாதிரி தான் எல்லா வீடுகள்லையுமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முந்தைய ஒரு காலத்தில் வந்து ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னால் அவருடைய புகைப்படத்தை பிரேம் பண்ணி வைக்கிறது அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்று வரைக்கும் தான் இருக்குது. இதோட ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியாக இந்த மெழுகுச்சிலை
இது கொண்டு வர்ற திட்டத்தை வந்து நான் நினைக்கிறேன். எதிர்காலத்தில் இதுதான் எல்லா வீட்லேயும் தங்களுடைய உறவுக்காரர்கள் வந்து தவறிட்டா அவர்களை வந்து நேரடியாக வந்து பார்க்குற மாதிரியே ஒரு உணர்வை தரக்கூடியது. அதே மாதிரி இவர்களோட நின்று படம் எடுக்க ஏதோ அவையிலேயே நேரில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்து பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பார்த்திங்கன்னா பழங்கால அவர்களுடைய அந்த ஆடைகள், அவர்கள் பாவித்த ஆடைகள் என்று சொல்லி அவர்களுடைய வரலாறோட இந்த இடத்துல முக்கிய பிரசித்தி பெற்றவர்கள் எல்லாரையுமே வந்து பதிவு செய்து வச்சிருக்கிறோம். அது இந்த நாடு, இந்த மதம், இதுன்னு சொல்லி இல்லை, எல்லா மொழியிலையும் எல்லா இடத்துலையும் உலக அளவில் பாராட்டப்பட்டவர்களை தான் இங்கே வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். சந்தோஷமாக இருக்குது, உண்மையிலேயே வந்து சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல தாய்லாந்து பக்கம் வரையக்குள்ள கட்டாயம் போய் பாருங்கள். நல்ல ஒரு உங்களோட நீங்கள் ரசிக்கிற ஒருவரும் இதுக்குள்ளே இருக்கலாம். அவரோட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரியே ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், ஷாருக் கான் ஹிந்தி ஆக்டர்ஸ், அவரோட இந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ஒன்று கிடச்சிருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இப்படி தோளில் கையை போட்டு இதில் படம் எடுத்துக்கொண்டு முன்னுக்கு ஒரு கேமரா மாதிரி ஒன்று இருக்குது. அந்த கேமராவுக்கு வந்து கொமாண்டை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் அது அழகாக படம் எடுத்து அடுத்த ஒரு அங்கால உள்ள ஒரு டிஸ்பிளேயில் வந்து காட்டுது. அதுதான் இதில் வந்து ஒரு செட்டிங் ஒன்று செய்து பார்த்தேன் நான் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. பாருங்க, படம் எடுத்துட்டுது. இப்போ இந்த படத்தை வந்து அங்கால உள்ள டிஸ்பிளேயில் நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இப்போ பார்ப்போமாங்க, ஃபோட்டோ பார்ப்போமா? இந்த டிஸ்பிளேயில் எப்படி ஷோ ஆகிருக்கு கொண்டு பாருங்க ஃபோட்டோ. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் எடுக்கிற ஃபோட்டோ அப்படியே அவடத்துக்கு வந்து வரும் அந்த டிஸ்பிளேக்கு. நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் உடனே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாட்ட உருவத்தையும் அப்படியே தத்துருவமாக வரைகிற ஒரு தொழில்நுட்பம் இப்போ தற்சமயம் வந்து வந்திருக்குது. இந்த அதில் வந்து இருந்த ஷர்ட், இப்போ தவாகு சோடியா ஒரு ஆள் இருக்கிறேன்னு சொன்னால் இந்த மாதிரி ஷர்ட்டை வந்து போட்டுட்ருப்பாரோ அது வந்து அதுலேயே வந்து இருக்குது. நான் நினைக்கிறேன் இது ஒரு அரச உடைகள், வேறு கலாச்சாரம் அப்படின்ட்டு. இப்போ அந்த உடையை முறுக்கா போட்டு எடுத்து பார்த்தேன் நான், எனக்கு அந்த கலாச்சாரத்துக்கு செட் ஆகுதா? ஓகே, பார்த்தா மட்டும் எல்லாமே சந்தோஷம். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டிருக்கணும், வந்து பார்த்தா தெரியும். அழகாக ஒரு ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கணும் இந்த சிலைகளை வச்சாக்கள் வந்து. இன்னும் இவ்வளோ சாதனையாளர்கள் வர இருக்குது இந்த உலகத்தில், வருவினம். அப்போ எல்லாருக்கும் சில கட்டாயம் வைக்கத்தான் வேணும். இந்த வருஷம் வந்து நீண்டு கொண்டே போகும்னு நினைக்கிறேன். எவ்வளோ காலம் இருக்குதோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வரலாறுகளும் இந்த இதோட நீளம் வந்து கூடிக்கொண்டே போகும், ஒரு காலம் குறையாது. சாதனையாளர்கள்ன்றது வந்து கொண்டே இருப்பினும் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு விஷயத்தில். பாகுபலி படத்தினூடாக ஒரு பெரிய சாதனையை படைத்த அந்த நடிகர் அவருடைய உருவச்சிலையவே இங்கே வந்து படித்து வச்சிருக்கணும் அப்படின்னு பாருங்கள். எவ்வளவு சாதனைகள் இன்னும் நிகழ்த்தப்பட இருக்குது, ஒவ்வொரு நாள் நிகழ்ந்து கொண்டு இருக்கும். கட்டாயம் இங்கே வந்து நிறைய சிலைகள் வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மீண்டும் மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன். இன்றைக்கும் ஒரு 2-3 இடத்துக்கு போகிறதுக்கு திட்டமிட்டு வச்சிருக்கிறேன். அவள் போயிட்டு வந்து அடுத்த வீடியோக்களை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். நண்பர்களுக்கும் பகிர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க. பாருங்கள், டீ குடிக்கிற மாதிரி இருந்து ஒரு ஆளோட கதைச்சி கொண்டு டீ குடித்தா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரிக்கு அந்த சிலையை வந்து அமைச்சிருக்கணும். மெழுகு சிலையை அந்த ஒரு ஆங்கிளில் அந்த ஒரு டேபிளோட சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே வடிவாக ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்தால் உண்மையாக அவரோட போய் நின்று எடுத்துனான்னு சொன்னால் நம்பிடுவாங்க. அந்தளவுக்கு துல்லியமாக வந்து செய்திருக்கணும். அந்த சிலைகளோட அமைப்பு வந்து அந்த மாதிரி துல்லியமாக இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எடுங்க இப்படி கையா கொள்வீங்க.
கையை கொடுத்துருங்க. இந்த அழகை ரசிக்கணும். எனக்கும் அவளுக்கும் அப்படி இருக்கு. பொருத்தமா இருக்கா? 10 பொருத்தம் கரெக்டா இருக்கு. ரைட், ஓகே, ரைட்டா, போமா. பாய். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் DK கார்த்திக். மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓ, உங்களுக்கு நாங்க போடுற புதுசு எல்லாம் அப்பப்போ வந்து செய்து மறக்காம அந்த பெல் பட்டன் அமைச்சி கிளிக் பண்ணுங்க. தவறாம எங்களோட வீடியோ பாருங்க. ஆதரவா தாங்க.